என்ன பண்ண போற? நான் வந்து இன்னைக்கு வந்து ஆலு பரோட்டா பண்ண போறேன். இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? இது ஆலு பரோட்டாக்கு இப்போ வந்து ஊட்டிட்டு இருக்கியா? ஆமா. சரி ஓகே. அந்த ஸ்டஃபிங் வந்து இது வந்து உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தாச்சு. அதுல வந்து நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுல பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் அப்புறம் இதெல்லாம் போடலாம். பட் இதெல்லாம் வந்து வாயில கிடைக்கும். நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹரிபரியா பண்றதுனால சிம்பிளா இதை வந்து எல்லாமே பொடியா போட்டுட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அப்புறம் அவ்வளவுதான், உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாமே வந்து நான் பொடியா போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு அதான் வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பரோட்டா வந்து அதாவது சப்பாத்திக்கு வந்து இவ்வளோ உருட்டி இதை வந்து நடுவில் வச்சுக்கணும். நடுவில் வச்சுட்டு இதை வந்து சுற்றி மூட்டை கட்டணும். மூட்டை கட்டி அதில் கொஞ்சம் மாவு தடவி ஃபஸ்ட்டு இந்த பக்கமே வச்சு மெதுவாக ஊற்றணும். இதுக்கப்புறம் தான் ஏன்னா ஸ்டஃபிங் வந்து நீ கட்டின மூட்டைக்கு ஒன்று சாப்பிட்டாலே வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மெதுவாக உருட்டணும். மாவு கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஜெமினி படம் இருக்குல்ல, ஜெமினி படத்தில் தான் வந்து இந்த மாதிரி அவங்க எல்லாம் இந்த வீட்டில் தீவானா அந்த பாட்டில் பண்ணுவாங்க. பட் அது ஆலு பரோட்டாவான்னு தெரியாது. ஆனால் இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து சப்பாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்காக எனக்கு இது பிடிக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்டஃபிங்காகவும் இருக்கும். இதுக்கு வந்து ரைத்தா சைட் டிஷ் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்த இந்த பூந்தி போட்டு வெறும் தயிரில் இந்த பூந்தி போட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு போதும், இந்த சைஸ் போதும். மொத்தம் ரவுண்டா மட்டும் வராது, ஒரு சைடு ஸ்கொயரா ஒரு சைடு ரவுண்ட். அதெல்லாம் டிஃபரெண்டா வரும் பாவா. ரவுண்டாவே எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி ரவுண்டாவே சாப்பிட்டு இருப்பீங்க? இல்ல நீ எந்த ஒரு வருஷத்துக்கு ரவுண்டா உருட்டி இப்ப ரவுண்டா உருட்டி என்ன ஆக போகுது? இன்னே அதே அங்க எங்க சுத்தலாம் அங்கே தானே வரீங்க. நான் வந்து சப்பாத்தி பண்ணியாச்சு, பரோட்டா பண்ணியாச்சு, சீஸ் எக் தோசை பண்ணியாச்சு, இப்ப ஆலு பரோட்டா, இவ்வளவு வெரைட்டியா பண்றேன். ஆனா உங்களுக்கு அந்த ரவுண்டா வரணும், அவ்வளவுதானே. ஏன் இப்படி வந்து ஆகாதா? என்ன பிரச்சனை? எப்படி இருந்தாலும் தின்னுக்கலாம். இப்படிதான் இருக்கும். டேஸ்ட் மட்டும் பாருங்க. சோ இந்த சைஸ் வந்தா போதும். ஓகே. ஆலு பரோட்டால ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆலு பரோட்டா பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துருச்சு. ஒரு உருளைக்கிழங்கு வெளியே எட்டி பார்த்தா கூட அது வந்து அந்த சப்பாத்தி கல்லில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சுரண்டி எடுத்து அதுக்கப்புறம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். மற்றபடி அது ஒட்டாமல் கொஞ்சம் சப்பாத்தி மாவு வந்து நிறையா வச்சு பண்ணோம்னா கரெக்டாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி அங்கங்கே இந்த வெந்தது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதில் வந்து பட்டர் போட்டுக்கலாம், ஆயிலும் போட்டுக்கலாம். பட் ஆல்வேஸ் பட்டர் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட். ஸோ இப்படி நல்லா அமுத்தி விட்டோம்னா அங்கங்கே இப்படி குட்டுன்னு தூக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளஃபியாக வந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸ். எப்படி எந்திரிக்குதா? என்ன தம்பி எதோ பேசுவா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சப்பாத்தி கருகாமல். எப்படி இருக்கு? ஸோ ஷேப் அப்படி இருந்தாலும் டேஸ்ட் ஓகே தானே? ஸோ இந்த வாயிலேருந்து இந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் போராட்டம். ஆக மொத்தம் ஆலு பரோட்டா நல்லா வந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.